எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, உன் காயங்களை ஆற்றுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க காயங்களை கர்த்தர் ஆற்ற போறாரா? இன்றைக்கு அநேகர் உங்களை காயப்படுத்திட்டு போயிருக்கலாம். ஒரு குழந்தை இருக்குதா, உன் குடும்பத்துல என்ன நடந்திருக்குதான்னு சொல்லி சண்டையில வார்த்தையினால நம்மளை காயப்படுத்திடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அப்படியாப்பட்ட காயங்களை நான் ஆற்ற போறேன். இன்றைக்கு மாம்ச பிரகாரம் நமக்கு அடிபட்டுச்சுன்னா ஒரு மருந்து போட்டால் அந்த காயம் ஆறிடும். ஆனால் உள்ளான காயம், இந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை யாராலையும் ஆற்ற முடியாதம்மா. அதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உன்னுடைய காயங்களை ஆற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, ஆண்டவர் ஒரு நொடியிலே என்னை தூசிச்சுட்டு போயிட்டாங்களே, ஒரு நொடியில் இந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டாங்களப்பா சொல்லி நீங்கள் கலங்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, அந்த காயங்களை என்னால் மட்டுமே ஆற்ற முடியும். இன்றைக்கு காயப்படுத்தின ஜனங்க மத்தியில கர்த்தர் உன்னை சமாதானமா ஆசீர்வாதமா கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.